விஷ்ணு விஷால் அவர்களுக்கு தன்னுடைய திருமண நாள்ல தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறதா அறிவிச்சிருக்கிறாரு. இதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பிரபல நடிகராக இருக்கக்கூடிய விஷ்ணு விஷால் தன்னுடைய முதல் மனைவியான ரஜினிய கடந்த 2018 வருஷம் விவாகரத்து பண்ணிட்டாரு. இந்த தம்பதிக்கு ஏற்கனவே ஆரியன் அப்படின்ற ஒரு மகன் இருக்கிறாரு. இதையடுத்து தான் பேட்மிண்டன் வீராங்கனையான ஜுவாலாவோட காதல்ல இருந்தாரு விஷ்ணு. இவங்களுக்கு 2021 வருஷம் கல்யாணமும் ஆச்சு. ஜுவாலாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தன்னுடைய வாழ்க்கை எப்படிலாம் மாறி இருக்கு அப்படின்ற விஷயத்த விஷ்ணு விஷால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன விஷயங்களையும் இப்ப பார்க்கலாம். உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையில மீண்டும் கல்யாணம் நான் பண்ணிக்குவேன் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இனிமே என்னுடைய வாழ்க்கை தனியா தான் இருக்க போகுது அப்படின்னு நான் முடிவே பண்ணிட்டேன். அப்பதான் நான் ஜுவாலாவை பார்த்தேன். ரொம்ப பாசிட்டிவா இருந்தாங்க. அவர் பழக ஆரம்பிக்கும் போதே என்கிட்ட ஏன் பழகுறீங்க அப்படின்னு நான் அவங்கள்ட்ட கேட்டேன். எனக்கு ஒரு மகன் கூட இருக்கிறான், நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னேன். ஆனா அவங்களும் என்னதான் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு கூட ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. நம்முடைய பிரச்சனையை காரணம் காட்டி மத்தவங்களுடைய ஆசைகளை ஏன் புறக்கணிக்கணும் அப்படின்னு அவங்களும் டைவர்ஸ் ஆன பெண் தான். அதே நேரம் அவங்களுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைலாம் பெத்துக்கணும்ன்ற ஆசையெல்லாம் கூட இருந்துச்சு. அதனாலதான் நான் என்னுடைய முடிவை மாத்திக்கிட்டேன். அதனாலதான் நாம ஏன் நம்மளுடைய முடிவை மாத்திக்க கூடாது அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் அவங்கள கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு தான் இப்ப பெண் குழந்தை பிறந்திருக்குது. இது குறித்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில விஷ்ணு விஷால் பதிவிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்லும்போது, ஆரியன் இப்போ அண்ணன் ஆயிட்டான். எங்களுடைய 4வது ஆனிவர்சரி நாள்ல இறைவன் எங்களுக்கு அழகான இந்த பரிசை கொடுத்திருக்கிறாரு. உங்களுடைய அன்பும் ஆசிர்வாதமும் வேணும் அப்படின்னு பதிவிட்டு இருக்கிறாரு. இவருக்கு நிறைய பேர் சோசியல் மீடியால வாழ்த்துக்களையும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சினியன் அரசியல் அப்டேட்டை உடனே தெரிஞ்சுக்கணும்னா செம மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.